தம்பி நில்லுங்க. தெரியாம தான் கேக்குறேன், இந்த கோடு மீசக்காரன் எதுக்கா உங்க மாதிரி நடிக்க சொல்றீங்க? இந்த உண்மை ஊருக்கு தெரியாது, அதனால அவங்க தாங்கிக்குவாங்க. ஆனா எங்களால தாங்க முடியல தம்பி. எல்லாம் காரணமா தான். போக போக எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல வாங்க ஸ்கூல்ல பார்க்கலாம். ஆமா வாங்க ஸ்கூல்ல பார்க்கலாம். நம்ம ஸ்கூல்ல பார்க்கலாம். அது வாடா. அண்ணே பெருச்சாடி கறி பண்ணு. டேய் என்னடா? அண்ணே கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல ஒயின் ஷாப்பா மாத்தி வச்சிருக்கோம். அத பார்க்க அந்த சிவராம் போயிட்டு இருக்கானே. டேய் படிக்க அங்க போக முடியல, அதான் குடிக்க போயிருப்பான். நீ போய் அவனுக்கு சோடா கலந்து கொடு. போடா ஓசி தண்ணி. ஓசி தண்ணியா? பாருங்க தம்பி, ஐயா கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்தை. நம்ம ஊர் பசங்க படிக்கிறதுக்காக வெளியூர் போக வேண்டியிருக்கேன்னு நம்ம ஊர்லயே உங்க அப்பா கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம் தம்பி இது. இன்னைக்கு சுத்துப்பட்டி கிராமமும் தண்ணி அடிக்கிறதுக்காக பெருச்சாளி கருப்பு அதை பிராந்தி கடையா மாத்திட்டான். சீக்கிரம் வெட்டி போடுறான். அண்ணே என்னடா? அண்ணே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிரசவ ஆஸ்பத்திரியை மக்களுக்காக கிளப்பா மாத்தி வச்சிருக்கீங்க. உங்க நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம அந்த சிவராம அதை பார்க்க போயிட்டு இருக்க. டேய் தலைப்பிரசத்துக்காக பொம்பளை பிறந்த வீட்டுக்கு போறது இல்லையா? அது மாதிரி அவன் சாருக்கு முன்னாடி பிறந்த இடத்த பார்க்க போயிருப்பான். விடு. பாத்தீங்களா, நம்ம ஊருக்காக உங்க அப்பா கட்டி கொடுத்த பிரசவ ஆஸ்பத்திரி. தம்பி, நம்ம ஊரு பொம்பளைங்க எல்லாம் பிரசவத்துக்காக 10-15 கிலோமீட்டர் தூரம் வண்டி கட்டிட்டு போய் கஷ்டப்படுறாங்களேன்னு உங்க அப்பா கட்டி கொடுத்த இலவச பிரசவ ஆஸ்பத்திரி இது. ஆனா இன்னைக்கு நம்ம ஏரியாவிலேயே சீட்டாட்டத்துக்கு ஃபேமஸான கிளப் இதுதான். இந்த ஊர்ல திரும்ப ஸ்கூல்ல கொண்டு வரணும், திரும்ப ஹாஸ்பிட்டலை கொண்டு வரணும். அப்பா மக்களுக்கு கொடுத்த எல்லா நிலத்தையும் திரும்ப மக்களுக்கே மீட்டு கொடுக்கணும். ஒரு மணி நேரத்துல 50 லோடு போகணும். வேலை வாங்குறதுக்குள்ள போதும் போதும். யாரு அது? நில்லுங்கய்யா. யோ கும்பல் கும்பலா வரீல, யாரையா நீங்க? டேய் நீ யார் மேன்? நான் எம்எல்ஏ கொண்டமுக்கனுடைய உண்மை தொண்டன். சி கொண்ட மூக்கனோட தொண்டங்கிட்ட பேசுறதுக்கு நான் ஒன்றும் மண்டை காஞ்சவன் இல்லை. கண்டவங்கிட்டையும் பேசுறதுக்குன்னு ஒரு வேலைக்காரனை வச்சிருக்கேன். எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்க. இது மையப்பையா இந்த ஊர்க்காரங்களுக்கு கொடுத்த நிலம். இந்த நிலத்துல வேற எந்த ஊர்க்காரனும் மண்ணல்ல கூடாது. அல்லின மண்ணையெல்லாம் கொண்டு போய் கொட்டுங்க. ஏய் நாங்க ஒண்ணு இந்த ஊர்க்கார பயிலுக மாதிரி ஓசியில மண்ணல்ல 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம். மரியாதையை வெளியே போய். டேய் என்னை மீறி உள்ள போயிருவியா நீ? டேய் வாடா.
அப்ப நான் ஒத்த ஆளு. இப்ப என் பின்னாடி 50 பேர் இருக்கா. இப்ப என்னை மீறி உள்ள போ பார்க்கலாம். உள்ள போ. போயா. அப்படி அடங்கி போக முடியும். நான் அடங்கி போறவன் இல்ல, அடக்கிட்டு போறவன். யார் நிலத்துக்கு யார்கிட்ட பணம் கொடுத்துட்டு போற? சொத்துக்கு சொந்தக்காரன் சொத்தா மாதிரி நிக்கிறான். வேலைக்காரன் நீ என்னடா நெஞ்ச நிமித்துற? உங்களுக்கு நட்டுக்குச்சுன்னா ஊரை விட்டு போவீங்க, புட்டுக்குச்சுன்னா ஊருக்குள்ள வருவீங்க. நாங்க இந்த நிலத்தை அடகாத்து குஞ்சு வரிப்போம். அந்த குஞ்சு எடுத்து நீங்க கொஞ்சுவீங்களோ? எது குஞ்சு குஞ்சுன்னு என்கிட்ட பேசாத. உங்ககிட்ட பேசாம உங்க அப்பா பேசுவாங்க. உங்க அப்பனுக்கு அப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேச. இவர்தான் அவர். உன் கூச்சல இவர்கிட்ட போடு. என்னையா வேலைக்காரனை காட்டி வித்த காட்டுறியா? மண்ணை மட்டும் இல்ல, இந்த ஊரே தோண்டுவா. மண்ணை விப்பா, ஊரை விப்பா, இந்த ஊர்ல இருக்க எல்லா பயிர்களும் விப்பா. உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு புடி மண்ணு கூட நம்ம ஊரை விட்டு மண்ணா போக கூடாது. நம்ம ஊரு மண்ணு இந்த ஊரை விட்டு போச்சுன்னா அது மண்பாண்டமா தான் போகணும். அண்ணன் கேக்குறாருல, என்ன பண்ணுவ? டேய் மண்ணை கொட்ட சொல்றா. டேய் கொட்டுங்கடா, கொட்டி தொலைங்கடா. போடா, உங்க எம்எல்ஏ கொண்டமக்கிட்ட போய் சொல்லு, இந்த ஊர்ல இருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது. அதே மாதிரி எவனாவது எடுத்தானா மண்ணை எடுக்கிற உயிரும் போயிடும், மண்ணை கொடுக்கிற உயிரும் போயிடும். நான் சம்பளத்துக்கு உழைக்கிறவன்டா, சத்தியத்துக்கு உழைக்கிறவன். எங்க மெய்யப்ப சத்தியத்துக்கு இன்னைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் உழைப்பேன். என்ன நம்புறவங்களுக்கு நான் நம்பிக்கை, என்ன எதுக்குறவங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை. இவங்க ஏன் இங்க வராங்க? கூட எடுத்து பார்த்தாருன்னா சின்ன வயசு ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம். வாட் இஸ் திஸ்? வழியில கூட வச்சிருக்காங்க. நான்சென்ஸ். என்ன எல்லாத்தையும் மறந்துட்டாரா? கூடைய பார்க்கணும், ஃபீல் பண்ணணும். சிவராம, நம்ம கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா விளையாடலாமா? விளையாடலாம். கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா? கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா? இப்பவே டெஸ்ட் பண்ணிடுவோம். பா, புழுக்கத்துல மண்டை வந்துரும் போல் இருக்க. எவனையும் காணும். இப்போயாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். ஐயோ, வந்துட்டேன். வளரே, வந்துட்டேன். மாமா, ஆமா, உங்க முடிய இவ்வளவு அழகா சீவிருக்கீங்களே, காத்தடிச்சா கலைஞ்சிராதா? பறந்து
பறந்துருமா? அது வந்து ஷாம்பு போட்டு வாஷிங் பண்ணிருக்கேன் இல்லையா, அதனால காத்தடிச்சா அலையா பறக்கும் அப்படின்னு வேலைக்காரன் விளக்கம் கொடுக்குறான். மாமா ஆமா, உங்ககிட்ட பிடிச்சதே உங்க மீசதான். அப்படியா? வாய்க்கு பார்டர் போட்ட மாதிரி இருக்கு. வாய்க்கு பார்டரா? என் வாய் என்ன சேலையா வேட்டியா? பார்டருங்கிற கரைங்கிற வாட் இஸ் தி அன்னெசரி டாக்கிங்? நாம கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா விளையாடலாமா? ஓ விளையாடலாம். அது இல்ல, இது எடு. வாங்க இருக்கு யாருன்னா கயிறு இருக்குல்ல, சொல்லி கொடு விளையாடலாம். என்னது போ வா விளையாடலாம் விளையாடலாம் வா. இப்ப போறியா இல்லையா? இந்த ஆளுக்கு இந்த விளையாட்டு தெரியவே இல்லையே. ஏய் வேலைக்காரா, இங்க வா. வாங்குறேன்ல. ஏய் எதுக்கு கத்துற? சரி, நாம கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா விளையாடலாமா? சிப்போ. ஏய் வேலைக்காரா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா விளையாடு பாப்போம். ஒட்டிக்கலாமா கட்டிக்கலாமா 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 ஒட்டிக்கலாமா. இந்த விளையாட்டுல எனக்கு வேண்டாம் போ. அடிச்சு நீ போனா போ. என்னமோ நடக்குது. எம்எல்ஏ எதுக்குடா இங்கே வந்திருக்கா? யோ 2 லட்சம் பேரை ஏமாத்திட்டு எங்க தலைவர் கொண்டமுக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அவரை நீங்க ஏமாத்த பாக்குறீங்களா? டேய், கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறவன பார்த்திருப்பீங்க, 60ஆம் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறவன பார்த்திருப்பீங்க, பூநூல் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறவன பார்த்திருப்பீங்க, ஏன் சுன்னத் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறவனையும் பார்த்திருப்பீங்க. ஆனா சாவுக்கு நாள் குறிக்கிறவனை பார்த்திருப்பீங்க. நான் தான் அது. மூக்க கொண்ட மூக்க எம்எல்ஏடா. இன்னும் 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள மண்ணு வரணும். இல்ல கொடுத்த பணம் வட்டியோட வரணும். வரலன்னு வெச்சுக்க, உன் பணத்தை தூக்க வண்டி வரும், உங்களை புதைக்க மண்ணு வரும்டா.